ஹாய்மா, இப்போ பாருங்கடா, நம்ம ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து எல்லோரும் என்ன சொல்கிறாங்க, ஆரி ஒர்க் கற்றுக் கொடுக்குறாங்களே தவிர அந்த ப்ளவுஸில் வந்து டிசைன் எப்படி மார்க் பண்ணுறது, ப்ளவுஸ் பீட்டில் மார்க் பண்ணி எப்படி நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறதுன்றதை எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்றாங்கடா. அதனால் நான் உங்களுக்கு இப்போ சொல்லித்தரேன் பாருங்கள், ஒரு ஸ்டூடெண்ட்டு சொல்லித்தரேன். இதை பாருங்கள், இப்போ நம்ம 1 மீட்டர் ப்ளவுஸை வந்து சில்க் காட்டன் ப்ளவுஸை அப்படியே வந்து ஃபுல்லாக விரித்து போட்டுக்கிட்டு முதல்ல வந்து கெட்ட பக்கம் நோட் பண்ணிடணும். ஏன்னா நம்ம தைக்கும்போது எம்ப்ராய்டரி பண்ணும்போது மாற்றி பண்ணிடக்கூடாது. அதனால் எல்லா பிட்லேயுமே நம்ம கெட்ட பக்கம் நோட் பண்ணிட்டோம்னா அப்போ நம்ம போடும்போது மிஸ் ஆகாது. ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த கரபாகம் இருக்குது பார்த்தீங்களா? இப்போ கையில் வந்து எல்லாருக்கும் சாரி பார்டர் வரும், தெரியுதுங்களா? 2 கை வச்சுருக்கோம் பாருங்கள். இந்த மாதிரி பேப்பரில் ப்ளவுஸை வந்து பார்ட்டாக கட் பண்ணிவிடுங்கடா. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை வச்சுட்டு கரெக்டாக வச்சு நோட் பண்ணிவிடுங்க. கரெக்டாக மார்க் பண்ணிவிடுங்க. எதுவுமே தையலுக்கெல்லாம் விடாதீங்க. இந்த பேப்பர் கட்டிங் எப்படி இருக்கோ தெரியுதுங்களா? இப்போ நான் இதை எடுத்து காட்டுறேன் பாருங்கள். மார்க்கிங் வந்து இது பாருங்கள். இப்போ நம்மளுக்கு மார்க்கிங் கிளியராக தெரியுதுங்களா? இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. முதல்ல பேப்பரில் கட் பண்ணோம், அதுக்கப்புறமா இதை வந்து இதை பாருங்கள் எப்படி போட்டிருக்கோம். பேக் இங்கே போட்டிருக்கோம், அதுக்கப்புறமா கையை அங்கே போட்டிருக்கோம், அதுக்கு ஆப்போசிட்டில் ஃப்ரண்ட்டு போட்டிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் நம்ம வந்து மார்க் பண்ணிடணும். ஏன்னா வலது பக்கம் வந்து நம்ம வந்து அந்த ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து எம்ப்ராய்டரி பண்ணுவோம், அதனால். ஓகேவா? இப்போது அடுத்தது எப்படி தெரியுமா பண்ணணும் நம்ம மார்க் பண்ணுறது? இதை பாருங்கள், இதை எடுத்துருங்க. இப்போ நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா? இதுக்கு ஒரு 1/2 இன்ச்சு உள் பக்கம். இப்போ எங்கே எம்ப்ராய்டரி பண்ணுறோம், இங்கேருந்து பண்ணுறோம். இதை வந்து 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு நோட் பண்ணணும். அதே மாதிரி இதுக்கு வந்து ஒரு 3/4 இன்ச்சு தள்ளி நோட் பண்ணணும். அதே மாதிரி அங்கேயும் வந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஃப்ரண்ட்டு நோட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், நம்ம எம்ப்ராய்டரி ஸ்டார்ட் பண்ணுறதே இந்த கோட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இங்கே வந்து கட்டிங் பண்ணுமே தவிர அப்போ நம்ம தைக்கிறதுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்னொரு லைன் போடணும். இங்கே வந்து 1/2 இன்ச்சுக்கு மேலே தள்ளுங்க, கையில் வந்து 3/4 இன்ச்சுக்கு மேலே தள்ளி ஃபுல்லாக அவுட்டர் போட்டுக்கோங்க. அந்த மாதிரி போட்டிங்கன்னா சூப்பராக வந்து எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? இப்போ இந்த கோடு கரெக்டான நெக்கு நம்மளுக்கு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வரணும். அதே மாதிரி கைக்கு 3/4 இன்ச்சு விட சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஏதாச்சும் சம்திங் அப் அண்ட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா தையலில் நம்மளுக்கு அங்கே பீட்ஸ் வந்ததுன்னா தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் துணியை ஃப்ரீயாக இருந்ததுன்னா நம்ம ஃபிட்டிங் வந்து கரெக்டாக பண்ணலாம். எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, 1/4 இன்ச்சில் தைச்சிட்டு அது தைக்கிறதுக்குள்ளார அந்த பீட்ஸை பிடுங்கி தின்ற மாதிரி இருக்கும். அதனால் 3/4 இன்ச்சு தள்ளி பண்ணிக்கோங்க கையில் மட்டும். கழுத்துலேயும் 1/2 இன்ச்சு தள்ளி பண்ணிங்கன்னா அது கரெக்டாக இங்கே தான் வெட்டணும். நம்ம தைக்கிறது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கற்றுக்குங்க ஆரி ஒர்க் ப்ளவுஸு மார்க்கிங் மெத்தட். தேங்க்யூ. இது பாருங்கம்மா, இப்போ நம்ம வந்து வரைஞ்சிட்டோம் பார்த்தீங்களா? இது பாருங்கள், பேக் வரைஞ்சோம்ல, இந்த ப்ளூ கோட்டுக்கு 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி, அதே மாதிரி ஷோல்டர்லேயும் 1/2 இன்ச்சு உள்ளே தள்ளி பண்ணுவோம். ஏன்னா ஷோல்டர் வந்து நம்ம ஜாயின் பண்ணணும் இல்லையா? அதுக்காக தான் வேறு கலர் டீஸில் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹேண்ட்ஸ் பாருங்கள். இப்போ ஹேண்ட்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஒரு கையை எடுத்து நம்ம அடையாளம் எடுத்து ப்ளவுஸை வச்சு நம்ம வந்து எவ்வளோ வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஸ்டிச்சிங் கிளாத் இருக்கோ இப்போ நம்ம ப்ளவுஸை வச்சு அடையாளம் வைக்கணும். வச்சுட்டு அந்த பக்கத்தில் தையல் போடுவோம் இல்லையா? ஏன்னா நம்மளுக்கு பெருசாக தானே நம்ம வெட்டுவோம். இதை மாதிரி இதை பாருங்கள், ப்ளவுஸை வந்து இது மேலே வைக்கணும் கரெக்டாக. இதை ப்ளேஸ் பண்ணி கரெக்டாக இந்த பக்கத்தில் நம்ம கோடு போட்டு ஒரு கை மட்டும் 2 கை பண்ணோம் இல்லையா? ஒரு கையை வெட்டிடுங்க. வெட்டிட்டு இப்போ பாருங்கள், கையை வந்து இங்கே வச்சுக்குங்க. வச்சுட்டு இப்போ நம்ம வந்து இங்கே மார்க் பண்ணோம்னா நம்ம இங்கேருந்து எம்ப்ராய்டரி பண்ணோம்னா அதை பாருங்கள் லெவலாக பண்ணிட்டோம்னா இப்போ எடுங்க. இப்போ பார்த்திங்களா எவ்வளோ துணி வேஸ்ட் எல்லாம் இதிலெல்லாம் பண்ணிட்டா நம்ம தைக்கும் போது அந்த பீட்ஸ் எல்லாம் நம்ம எம்ப்ராய்டரி பண்ணுறது வேஸ்ட்டாக போயிடும். அதே மாதிரி இங்கே பாருங்கள் 3/4 இன்ச்சு நம்ம ஏதாச்சும் சம்திங் லைனிங் வச்சு அடிக்கிறப்ப டிஃப்ரென்ஸ் வந்ததுன்னா கூட நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ அதே மாதிரி ஃப்ரண்ட்டு பாருங்கள். அதே மாதிரி ஃப்ரண்ட்லேயும் வந்து ஷோல்டர் வந்து எங்கே வரைஞ்சிருக்கோம் பாருங்கள். ஷோல்டர் கிட்ட வரைஞ்சிட்டு அதுக்கப்புறமா வந்து ஃப்ரண்ட்டில் வந்து வலது பக்கம் வர மாதிரி நம்ம பார்த்து கரெக்டாக வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம ஸ்லீவ் கிட்டேயும் பண்ணுறதா இருந்தால் அந்த ஸ்லீவையும் அந்த மாதிரி நம்ம 1/2 இன்ச்சு தள்ளி மார்க் பண்ணணும். இதுதான்டா வந்து மார்க்கிங் மெத்தடு. எம்ப்ராய்டரி பண்ணுறதுக்கு செகண்ட் ஸ்டெப் இது. ஓகேவா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கற்றுக்குங்க. டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் கேளுங்க. தேங்க்யூ.